ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பார்க்கலாங்களா? ஓகே, இப்போ தான் நான் ட்ரே ஓப்பன் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எஸ், பார்த்திங்கன்னா தெரியும், நல்லாவே எல்லாமே வந்து இதாக இருக்குது. பார்த்திங்கன்னா இது பாருங்கள், இது வரைக்கும் இந்த மாதிரி ஆனதில்லை. நல்லா அந்த தோலை விட்டே வந்து வெளியே ஸ்ப்ரவுட் ஆகி பார்த்ததில்ல. இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்படி பார்க்குறேன். ஏன்னா அது இந்த கருப்பு கலர் அந்த தோல் இருக்கு இல்லையா, அந்த தோலுக்குள்ளேயே இருந்து தான் வந்து வெளியே வரும். இது ஃபுல்லாகவே அது ரெண்டுமே இதாக இருக்குது. ஆக்சுவலி இந்த கருப்பு கொண்ட கடலையிலேருந்து தான் நமக்கு வந்து கடலப்பருப்பு கிடைக்கிது. ஸோ அந்த கடலப்பருப்பு மாதிரி வெளியே அப்படியே தெரியுது. அதே மாதிரி ஒன்றும் ஆயிருக்கு. இதோடது ஒன்று மட்டும் வெளியே வந்திருக்கு, ஒன்றும் உள்ள இருக்கு. ஓகே, நல்லா எல்லாமே வந்து அதோட குருத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே நல்லா வெளியே வந்துருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும் அதோட குருத்து வந்து இது வந்து வித்தியாசமாக வேறு ஒரு பக்கம் போயிட்டு அதுக்கு நடுவில் ரெண்டு சைடு அந்த பருப்பு இருக்கு இல்லையா, அந்த பருப்புக்கு நடுவில் இருந்து அந்த குருத்து மாதிரி வந்து வரும். அந்த மாதிரி தான் இது வரும். அது மாதிரி எல்லாமே வந்து எல்லா குருத்துமே வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி பச்சை பயிர் பார்த்திங்கனாலும் அதுவும் நல்லா கீழே வேர் ஒன்றி வளர்கிறதுக்கு நல்லா அந்த இலையை வந்து மேலே தூக்குற மாதிரி வந்திருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும். ஓகே, நம்மளுடைய பம்ப்கின் சீட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேற்றை விட பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் நிறைய ஸ்ப்ரவுட் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே ஒரு 4-5 இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு 4-5, மொத்தம் 10 ஸ்ப்ரவுட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இதான ஏன் ஒரே டைமில் எல்லாமே ஸ்ப்ரவுட் ஆகலைன்னு தெரியல. பார்க்கலாம், இது மேபி கொஞ்சம் டைம் எடுத்துக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி நம்ம போட்டதில் எதுவுமே சரியில்லாத விதை இல்லை. பச்சை பயிரில் கூட லாஸ்ட் டைமும் இங்கே ஒன்று இருக்குது. முளைக்காமல் இருந்துச்சுன்னா அதை எடுத்துடணும். ஏன்னா அது வந்து அப்படியே நம்ம தண்ணி விட விட வேஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த வேஸ்ட் வந்து பக்கத்தில் இருக்கிறதையும் வந்து கெடுக்கும்.